பல நூற்றாண்டுகளுக்கு முன் தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் வீரமங்கை இராச்சியம் என்று அழைக்கப்படும் ஒரு நாட்டில் வீரசேகரன் மன்னன் என்ற வீரர் வாழ்ந்தார். அவர் வாளால் போரிட்ட மன்னன் இல்லை, அவர் நேரத்தோடு போரிட்ட மன்னன். அவரது அரண்மனையில் ஒரு விசித்திரமான பொருள் இருந்தது, ஒரு மணற்கடிகாரம், சாண்ட் கிளாக். மன்னன் தினமும் அதை பார்த்து சொல்வார், நேரம் தான் உயிர், நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. ஒரு நாள் அரண்மனை வாசலில் ஒரு முதிய பெண் வந்தாள். அவள் கையில் ஒரு பசுமையான இலை, வாயில் ஒரு ரகசியம். அவள் சொன்னாள், மன்னா, உன் நாட்டில் அமைதி பெருகட்டும். ஆனால் நினைவில் கொள், இந்த மணற்கடிகாரம் ஒரு நாள் மாறினால் நீயும் மறைந்து விடுவாய். மன்னன் சிரித்தார், நான் காலத்தை அடக்குபவன் என்றார். ஆனால் சில ஆண்டுகள் கழித்து ஒரு இரவு மின்னல் வானை வெட்டியது. மணற்கடிகாரம் விழுந்தது, மணல் சிதறியது. அடுத்த நாள் காலை மன்னனும் அரண்மனையும் காணாமல் போனது. மக்கள் அதிர்ந்தனர். அந்த இடம் வெறும் மணற்பரப்பாக மாறியது. அவர் பெயர் வரலாற்றில் இருந்து அழிந்தது. நூற்றாண்டுகள் கடந்தன. ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்லும் வழியில் அந்த பழைய இடத்தில் விளையாடி கொண்டிருந்தான். அவன் கையில் மணல் ஒட்டியது. அதன் அடியில் ஒரு கல் மணற்கடிகாரம் போல மின்னியது. அவன் அதை தொட மணல் சுழன்று ஒரு குரல் கேட்டது, நேரத்தை மதிப்பவன் என்றும் மறையான். அவன் கையில் சில பொன் மணற்கணுக்கள் விழுந்தன. அவன் ஆச்சரியமாக பார்த்தான். அந்த இடத்தை இன்று வரை மக்கள் மாயமன்னன் மலை என்று அழைக்கிறார்கள். முடிவுரை: சில மன்னர்கள் வாளால் வாழ்கிறார்கள், சிலர் நேரத்தால் வாழ்கிறார்கள். வீரசேகரன் மன்னன் மணலில் மறைந்த மன்னன், ஆனால் நினைவில் நிலைத்தவன்.